சென்னையில் டபுள் டேக்கர் மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டபுள் டேக்கர் மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் அடையாறு முதல் மாமல்லபுரம் இடையே வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. அசோக் லேலாண்ட் குழுமத்தின் ஸ்விட்ச் மொபிலிட்டி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த நவீன ஏசி பேருந்துகள் 90 பயணிகள் வரை செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா சாலை, இசிஆர் போன்ற முக்கிய சாலைகளில் இந்த பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் விரைவில் இயக்கப்பட உள்ள மீண்டும் டபுள் டேக்கர் மின்சார பேருந்து பிராட்வே முதல் மாமல்லபுரம் வரை நேற்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த பேருந்துகள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் டபுள் டேக்கர் மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டபுள் டேக்கர் மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் அடையாறு முதல் மாமல்லபுரம் இடையே வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. அசோக் லேலாண்ட் குழுமத்தின் ஸ்விட்ச் மொபிலிட்டி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த நவீன ஏசி பேருந்துகள் 90 பயணிகள் வரை செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா சாலை, இசிஆர் போன்ற முக்கிய சாலைகளில் இந்த பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் விரைவில் இயக்கப்பட உள்ள மீண்டும் டபுள் டேக்கர் மின்சார பேருந்து பிராட்வே முதல் மாமல்லபுரம் வரை நேற்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்த பேருந்துகள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.